Hi friends, welcome to our channel. இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய் அதை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 1 கப் கோதுமை மாவு, இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த சுகர் பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட நம்ம சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் லைட்டாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு. இப்போ தனியாக என்ன பண்ணணும், ஒரு கிண்ணத்தில் ரீஃபைல்டு ஆயில் எடுத்துக்கிட்டு அது கூடவே தனியாக நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலை இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அது மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அந்த பவுடர் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிற பாலும் மாவும் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி குண்டானில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாவு கரைச்சி வச்சிருந்த மாவை இட்லி தட்டில் 3/4 குழி அளவுக்கு ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றிக்கூடாது, ஏன்னா அப்போ தான் நல்லா உப்பி வரும். என்கிட்ட நட்ஸ் எதுவும் இல்லை, என்கிட்ட இருந்தது முந்திரி திராட்சை 2 தான். உங்ககிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்ததும் எடுத்துடணும். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அவ்வளோதான், கேக் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.